வணக்கம். ஓபிஎஸ் எப்பொழுதோ அழிந்து விட்டார். பொன்னையன் பேச்சால் மீண்டும் பரபரப்பு. அப்படி பொன்னையன் என்ன பேசியிருக்கிறாரு, எதனால் ஓபிஎஸ் அழிந்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம் தெளிவாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவில் பவர்ஃபுல் லீடராக இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். அதற்கு பிறகு கட்சியில் ஒரு ஜீரோவாக மாற்றப்பட்டார். இதற்கு பிறகு பாஜக கூட்டணியில் அவரை முன்னிலைப்படுத்தி வந்த நிலையில் அங்கும் அவருக்கான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகி ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். இது அதிமுகவின் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை பற்றி கடும் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கடந்த 2016ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அதற்கு பிறகு கட்சியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டது. சில மாதங்கள் தர்ம யுத்தம் நடத்திய பிறகு மீண்டும் சமரசமாகி கட்சியில் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றாரு நம்முடைய ஓ பன்னீர்செல்வம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இடையே தொடர்ந்து அதிகார போட்டியானது நிலவி வந்தது. ஆட்சி மாறிய பிறகு அவரின் மொத்த பவரும் பிடுங்கப்பட்டு கட்சியிலிருந்தே விலக்கி வைக்கப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம். அதற்கு பிறகு ஆதரவாளர்களுடன் பாஜகவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்தார் நம்முடைய ஓ பன்னீர்செல்வம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அங்கேயே தோல்வியை தழுவினார். நாளடைவில் அங்கேயும் அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகினார். அது மட்டுமில்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்தவும் இருந்தார் ஓ பன்னீர்செல்வம். இது அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இணைய உள்ளார்கள் என்ற தகவல்களும் வதந்திகளும் பரவின. இது குறித்து சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொன்னையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் எப்பொழுதோ அழிந்து விட்டார். அவர் அதிமுகவிலும் ஆட்சியிலும் பொறுப்பில் இருந்தபோதே திமுகவுடன் கள்ள உறவில் இருந்தார். தனது அப்பா புகைப்படத்துடன் கருணாநிதியின் புகைப்படத்தை வைத்து சாமி கும்பிடுவேன் என்று அவர் சட்டசபையில் பேசிய போதே அவர் அம்பலமாகிவிட்டார். தற்பொழுது கள்ள உறவு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகியது அவருக்கு அழிவுதான். அது எங்களுக்கு லாபம். யானை தன் தலையில் மண்ணை வாரி கொண்டு போட்டுக் கொள்வதைப் போல ஓபிஎஸ் தன் தலையில் அவரை மண்ணை வாரி போட்டுக் கொண்டுள்ளார். அவர்தான் கள்ள உறவுக்காரர் என்ற பட்டத்தை பெற்றுவிட்டார். இனியும் அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதால் தான் தனக்கு பிரதமரை சந்திக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டது என அவர் கூறுவதிலும் துளியும் உண்மை இல்லை. ஓபிஎஸ் எப்பொழுதோ செல்லா காசாகவும் துரோகியாகவும் மாறி கடலில் மூழ்கிவிட்டார். எங்களை பொறுத்தவரை அவரின் கதை முடிந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான மொத்த அதிகாரமும் 2 கோடி தொண்டர்களின் இணைந்து எடப்பாடியாருக்கே வழங்கிவிட்டுள்ளோம். கூட்டணியை எப்படி வலிமையாக்குவது என்பது அவருக்குத்தான் நன்கு அறிந்தவர் அப்படின்னு பொன்னையன் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம், 2021 சட்டமன்ற தேர்தலிலிருந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி அமைத்து தான் இருக்காரு. பார்க்கலாம் பொன்னையன் சொன்ன மாதிரி வலுவான கூட்டணியை எங்க பிடிச்சின்னு வந்து அமைக்கிறாருன்னு. நன்றி, வணக்கம்.